சென்னையில் ஐடி ஊழியர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள ஐடி நிறுவனங்களில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மெத்தபெட்டமைன் விற்பனை செய்ததாக ஷாம் சுந்தர், ஜெகதீஷ் ஆகிய இருவரை கைது செய்தனர். விசாரணையில் இருவரும் சேர்ந்து தரமணி, துரைப்பாக்கம் ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மட்டும் 1 கிராம் போதைப் பொருளை 3,500 ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. இவர்களிடம் இருந்து 30,000 ரூபாய் மதிப்புள்ள 5.5 கிராம் மெத்தபெட்டமைனை போதைப் பவுடரை போலீசார் பறிமுதல் செய்தனர். புயல் நிவாரணம் வழங்க லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலருக்கு சிறை தண்டனை விதித்து கடலூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடலூர் மாவட்டம் மேலப்பொருத்திக்குடியில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரியும் வீரப்பன் என்பவர் கடந்த 2012ஆம் ஆண்டு தானே புயல் நிவாரணம் வழங்க 9,000 ரூபாயை லஞ்சம் வாங்கியதாக ஆசை தம்பி என்பவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரில் வீரப்பன் கைது செய்யப்பட்ட நிலையில் 12 ஆண்டுகளாக வழக்கின் விசாரணை நடந்து வந்தது. இந்நிலையில் VAO வீரப்பனுக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து கடலூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தையில் உள்ள நூலகத்தில் வடமாநிலத்தவர்கள் தங்கி சமைத்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 1,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் உளுந்தை நூலகம் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் ஓராண்டாகியும் பயன்பாட்டில் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் இருளர் இன மக்களுக்காக தமிழக அரசின் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் வடமாநில ஊழியர்கள் நூலகத்தை விடுதி போன்று பயன்படுத்துவது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. அங்கேயே தங்கி சமைத்து உறங்கி நூலகத்தை அசுத்தமாக வைத்திருப்பதாக கூறும் மக்கள் நூலகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.